ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பத்தாத சட்டைகள் வந்து இப்போ நான் போட்டு காமிச்சிருந்தேன். அது மாதிரி என்னென்ன சட்டை இருக்கோ எல்லாத்தையும் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு இது எல்லாமே ஒன்று வந்து கோட் டைப்லலாம் இருக்கும். அதெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே இப்போ என்னால் போடவே முடியல. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அக்கா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து மாடலாக போடுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆசையெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி போடுறதுக்கான நேரம் வரும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி நானே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எது நம்மளுக்கு பத்துது அப்படின்றத எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சட்டையே பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது வந்து இந்த சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறது, இப்போ இவ்வளோ லூஸாக இருக்குது அப்படி இருக்காது. அதே மாதிரி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி செஸ்ட் கிட்ட நான் வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து இங்கே பின்னெல்லாம் போடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இப்போயே நிறைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறீங்க. பட் அப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு ஜிப்பு நம்மளுக்கு வந்து வயிறு அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஜிப்பு போட்டோன்னா அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலந்து வந்துடும். அதுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த பேண்ட்டு ஜிப்பில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அதை எடுத்து உங்கள் பட்டனோட சேர்த்து மாட்டி விடுங்க, உங்களுக்கு வந்து கரண்ட் வராது, அடிவயிறு பெருசாக இருந்தா அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு பேண்ட்டு ஜிப் போட்டால் ஒரு நாளாக அப்படி கலந்து வரவே மாட்டேங்குது. இதுவும் 32 சைஸ். அப்போ அந்த ஜிப்பு வந்து போட்டோம்னா அப்படியே அழகாக நச்சுன்னு நிற்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இது ஏரியா குறைஞ்சி போயிருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் மேலே போயிட்டு எது எனக்கு அந்த பழசெல்லாம் பத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம், ஏன்னா மறுநாள் இந்த வீடியோ தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை நம்ம போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, சொல்கிறேன் எல்லாத்தையும் சாய்ப்பா தான் அழிவனா, குண்டாந்தட்டி முதல்கொண்டு அழிவனா. அவன் எப்படின்னா தம்பி எப்படின்னா வீடு கட்டி விளையாடுவான். அவன் எந்த இடத்துல நினைக்கிறானா அந்த இடத்துல எல்லா சேரையும் ஒன்றா போட்டு மேலே ஒரு துணியை போட்டு கோவில் கட்டி விளையாடுறது, வீடு கட்டி விளையாடுறது, கடை வச்சு விளையாடுவான், ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணுவான். இது மாதிரி இருக்குது. அதனால குழந்தைங்களை வந்து அப்படி இப்படி இருலாம் சொல்ல மாட்டேன் நான். சரி, இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாய்தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர 28ஆம் தேதி வந்து பர்த்டே வருது. அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னாக்கா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எங்கள் பாட்டு கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி வடையும் பாயசமும் போட்டு அப்பளம் இருங்க, டோரில் ஓப்பன் பண்ணி விட்றேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ரூமாக இருக்காது, கலவரமாக இருக்கும், அப்படிதான் இருக்குது. என்னோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்குன்னா, நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மடித்து வைப்பேன். ஆனால் பாப்பா என்ன பண்ணுதுன்னா, என்னோட ட்ரெஸ்ஸு அது ஏன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஆசை இருக்குமா என்னன்னு தெரியல, என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து அவள் போட்டால் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறா. ஏன்டி உன் ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு அது கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால இப்படி இருக்குது. இந்த ஷர்ட்டை வந்து ஏன் இப்போ அபி போட்டிருக்கானாக்கா, இப்போ போட்டிருக்க ஷர்ட்டுக்கும் இனிமேல் போட போகிற ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம், பாடி வித்தியாசத்தை பாருங்க உங்களுக்கு. அது பாருங்க. ஏன்னா நேத்தா முந்தானால அந்த மெரூன் கலர் ஷர்ட் போட்டு காமிச்சேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்த இதெல்லாம் இருக்கு என்கிட்ட, அதை நம்ம எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடு மோதனி எடு. ஸோ அதனால் வந்து மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா 28 இதெல்லாம் ஒரு சட்டையா நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து எப்போ தரமா போட்டது, கல்யாணம் பூசில் போட்டது. அப்போல்லாம் பாப்பா பிறக்க கூட இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப ஆசையா. இது வந்து எஸ் சைஸ் செல்லும். ஆமாம், ஸ்மால் சைஸ். இந்த எஸ்ன்னு போட்டிருக்கு, இதை போட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் ஸ்மால் சைஸ் தான் இருக்கும், பார்ப்போம். இதை போட்டு பார்ப்போம். கையில் வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும். ஒன்று தோளில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கொடுத்தது தான் எனக்கு. இதெல்லாம் அவங்க பொண்ணு போட்டிருந்தது, ஒல்லியாக இருக்கும். அது ஸ்மாலுக்கு ஸ்மால், அது அந்த ஆள். இதை விரிச்சு காட்டியது. இப்போ நான் வந்து என்னோட பழைய ட்ரெஸ்ஸே எனக்கு பத்துதான்னு தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த இது என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்ல வந்து இவன் பேசி மறந்து போயிட்டேன். புண்ணாக்கு கடையில் வாங்கி திங்கிறேன் தானே. பாருங்கள், இது ரொம்ப ஸ்மால் சைஸ் இதுவுமே. ஆனால் இது நல்லா இருக்கும். இது இந்த சட்டை இதெல்லாம் அதுதான் நம்பிக்கை, அதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து அபி வந்து நம்ம நாகாஸ் மீடியா ஆரம்பிச்சப்ப அதை போட்டு வந்து வீடியோ போட்டிருப்பா. வீடியோ அப்போ போட்டிருப்பேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு ஃபேட் ஆகிடுச்சு சொல்லி கலட்டி ஓரம் வச்சது தான். அதுக்கப்புறம் 38லேருந்து பெரட்டி இப்போ தான் எடுத்திருக்காப்புல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா எனக்கு கொடுத்தது. இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு போட்டு காட்டுற மாதிரிங்களேன். இந்த இடம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இது நீ பண்ண ஹோட்டலில் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க சர்வர். ஏன்னா 2 நாளாக நாங்கள் வந்து பாட்டு ரொம்ப பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வெறி கொண்டு பாடுறோம். அந்த அம்மா வர வந்தவங்க சும்மா போகாமல் சூப்பராக பாருங்கப்பா, நீங்கள் வந்து எங்கள் இதில் வந்து பாடுன்னு சொன்னதுலேருந்து சொன்னோன்னே இப்போ ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க,
ஏன்னா ஒரு வாட்டி ஒரு சில நேரம் தொண்டையே வலிக்க மாட்டேங்குது, ஒரு சில நேரம் தொண்டை வலிக்குது பாடும்போது, சரளி வரிசை இந்த ஜண்ட வரிசையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போ கேட்டால் அவர் சொன்னார், நாங்கள் வந்து காலையில் காலேஜ் போனால் ஈவினிங் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தொண்டை வலியே இருக்காது உங்களுக்கு, அது பழக்கமாயிடும். நீங்கள் வாரம் 1 நாள் 2 நாள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு. அதனால் இப்போ வாங்கன்னு டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது பண்ணணும். எடுத்தியா இல்லையா? எடுக்கிறேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிரு ஒரு ட்ரெஸ்ஸாக போடுறப்ப காட்டுறேன். இதுவும் ஹூடி டைப் தான். இது வந்து ஏப்பா இது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்வெட்டர். சரி, கொடு அடுத்த மாதிரி எது இருக்குன்னு தெரியும். எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ இந்த சட்டையெல்லாம் எடுத்திருக்கேன். அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குதுன்னா எல்லாத்தையும் கலைச்சி எடுக்கணும். சரி, ஒரு சுடிதார் 10 தான் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ தெரியுமா, காருண்யா, அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நானே ஸ்டிச் பண்ணேன். அப்போ வந்து நம்ம யூடியூப் பார்த்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டு வச்சலாம், கையில் இருக்க கீழே போட்டு நின்று, அப்போ தான் உனக்கு ஃபுல் வியூ தெரியும். அது வந்து இப்போ நான் போட்டு பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது வந்து பத்தவே இல்லை. இதை ஒரு நாள் காரனே எடுத்து போட்டு ஆடிட்டு இருந்துச்சு, அது கரெக்டாக இருந்துச்சு. எப்படி இருக்கும்னா இப்படி மேலே தூக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கு மொத்தம் பத்தாது, செஸ்ட் கிட்ட சுத்தமாக பத்தாது. நான் பார்த்தீங்கன்னா எப்போ அப்படியே இழுத்து போடுவேன் பாருங்க, அம்மா அப்படின்றப்ப நான். செம்மையாக இருக்குது, சூப்பராக. இது நீ தாராளமாக போடலாம், நீ வெளியிலே. இல்லை, நான் சுடிதார் போடுறதே வந்து நான் எல்லாம் அங்கிட்டு திரும்பி பேசுனேன்னா வாய்ஸ் கேட்காது, அங்கிட்டு தான் கேட்கும், இங்கிட்டு கேட்காது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே. நான் வந்து சுடிதார் போடுறதை ஏன் நிப்பாட்டினேன் அப்படின்னா, இவர் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஷால் போடாத, இதில் சிக்கிக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு அப்படி பிரச்சனை ஆயிருக்குதான். அதனால தான் நான் அப்புறம் சுடிதார் போட்டால் ஷால் போடணும்னு தோணும் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே நிப்பாட்ட ஆரம்பிச்சது. ஓகே, அப்படியே பேசணும்னா பேசிட்டு இருக்கேன். அடுத்த ட்ரெஸ் போடு. அடுத்த ட்ரெஸ் போடு. இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போடவே கூடாதுன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்ச ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் ஏன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ரப்பர் துணி. இங்க பாருங்க. ஆமா, இது போட்டோம்னாக்க உடம்புல எங்க சதை பிதுக்கி இருந்தா அசிங்கமா தெரியும். இப்போ பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்த ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே. இந்த சட்டையெல்லாம் இன்னும் 1 மாசம் விட்டோன்னா எத்து கிழிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு பழசு. ஸ்மால் சைஸ். ஆனா இதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகுதுற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு சட்டை. இதெல்லாம் எப்பயோ விட்டு வீசுறதுக்காக வச்சிருந்தது. இனிமேல் இந்த பேண்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எனக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இனிமேல் ட்ரெஸ் காசு போட்டு நான் எடுத்து கொடுக்கவே கிடையாது. இல்ல நானே எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும் போது நினைப்பேன், ஏற்கனவே இவ்வளவு துணி இங்க இருக்குது, நம்ம இது வேற எடுக்கிறோமே அப்படின்னு. பட் இப்போ வந்து எடுக்க மாட்டேன். ஓகே, அடுத்த ட்ரெஸ் போலாமா? பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர், இதுல ஒரு பட்டனே அந்து போச்சு. ஆனா இது துணி பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நல்லா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனா அதுவும் வந்து கரெக்டா இருக்குது. ஆமா, இதெல்லாம் பத்தலன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்ச ஐட்டங்கள் தான் இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சட்டை, இதைதான் சொன்னேன். இதோடைய ஷோல்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், அந்த ஸ்டிச்சிங்கே வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் வெயில்ல போட உள்ள அவிஞ்சு போயிடும் எல்லாமே. ஆனா இது வந்து பத்துது. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆனா இந்த பேண்ட்டுக்கு இப்ப போட்ட ஷர்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்த சட்டை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட், இதெல்லாம் வந்து உள்ள ஸ்நாக்ஸ் வச்சு திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். பேக்கெட் 2 பெருசா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா, அதுதான் சொல்றேனே, எல்லாமே வந்து நம்மளுக்கு லேடிஸ்க்கே வந்து இந்த இடம் தானே அதிகமா பெருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா ஃபிட்டா இருக்குது. அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இங்க இருங்க, இதெல்லாம் இனிமேல் நம்ம வெளியிலேயே போட்டுக்கலாம், எங்கேயாவது டூர் போனால் போடலாம், இங்கே போட முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டு, இதெல்லாம் எவ்வளோ குட்டி தெரியுமா, ரொம்ப சின்னது இந்த டிஷர்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. எனக்கு என்ன ஹாப்பினா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் போடுறதுக்கு ஏன் சங்கடமாக இருக்கும்னா, இந்த இடுப்பு கிட்ட அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி மைதா பறஞ்சு வச்ச மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக தெரியும். இப்போ வந்து அது தெரியாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக அப்படியே உடம்பு ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டு டேஸ்ட்டுக்காக நினச்சி நான் அதை ஃபாலோ பண்ணேன், இதை ஃபாலோ பண்ணேன். ஆனால் அது வந்து என்னுடைய ஃபேஸோட இதையே மாற்றிடுச்சு, கலர் கம்மியாயிடுச்சு, சைடு எஃபெக்ட் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சூப்பராக சரியாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே சிறுதானியங்கள், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இதில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். டேஸ்ட்டுக்காக ஏதாவது ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஐடியா கொடுத்தாங்க, அது கூட நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக கொடுக்கணும், அது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதோ ஆகட்டும், அதோடைய அதாவது அந்த பெனிஃபிட் வச்சு அது ரீச் ஆகணும். டேஸ்ட்டு வந்து வேண்டியது இல்லை. ஏன்னா எதையாவது ஒன்று கலந்து அது ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி ப்ராடக்ட்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன், நான் அதை செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹேர் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ஏதாவது ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க.
எது அது இயற்கையாக என்ன இருக்கோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும் சிஸ்டர், நம்ம எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா, அதாவது வெயிட் லாஸ் காம்போ, இதில் வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் லஞ்ச், இந்த மூணு வரும். இது அப்படியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு சூப்பர் வெயிட் லாஸ். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து நிறையா வேறு ட்ரிங்க்கு வேறு விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ்க்கு. ஆனால் அதோடைய காஸ்ட்டை விட உங்களுக்கு ரொம்ப கம்மி காஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அது எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. பீரியட் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பீரியட் ப்ராப்ளம், முட்டி வலி வருது, இல்லை மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு அதிகம் வெயிட் போட்டுச்சுனாவே கண்டிப்பாக இந்த அசிடிட்டி மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட். டாக்டர் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதை குடிச்சிட்டு நான் ஆப்ரேஷன் இதுக்கு போனேன், எனக்கு வந்து பசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து சிறுதானியங்கள் வச்சு மட்டுமே பண்ணுறதுனால இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து இன்ச் லாஸ் இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நானே உதாரணம், இவ்வளோ ட்ரெஸ் இன்னொரு இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸு. இப்போ அதெல்லாம் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த இவ்வளோ இதுலேயும் நான் தேடணும், உள்ளே கொஞ்சம் இருக்குது. அப்போ அவ்வளோ ட்ரெஸ் போடணும், அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவ்வளோ இது தேடி போட்டிருக்கேன். ஸோ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வெயிட் லாஸ் காம்போ பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீடிங் மாம் நிறைய பேர் இப்போ கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுறீங்க வெயிட் லாஸ்க்காக. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஃபீடிங் மாமுக்காகவே தனியாக வெயிட் லாஸ் காம்பவே இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வெளியில் வந்து வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி குடித்தேன், ஃபீடிங்கே எனக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தைக்கு பாலே பத்தலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம பண்ணது தான் ஃபீடிங் மாமுக்காக நம்ம நியூ மாம் அப்படின்ற சொல்லி வெயிட் லாஸ் காம்போ இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே சிறுதானியங்கள். ஸோ ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். மற்ற டீட்டெயில் எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.